Hi all, good morning. This is Dr. Kalyani. Actually, I have got so many requests from the parents. So many these things, madam. You can talk about this thing. We want you to talk about the student health also, the teaching pattern also, the studying pattern also. Because all the board exams are coming, we want you to give us the guidelines regarding how to go about the studies. All those things. So based on that request, I thought today I will give some tips for the exam going students of plus 2 and 10th standard, all board exam students. So usually exam there will be a conduction of exam itself gives butterflies in the stomach. All of us have crossed that stage only and came to this level. So doing exams and preparing for the exams is not an easy joke. It is literally for that age, it is a real stressful work only. But how to combat this stress? Just not having stress alone as a factor and not going to read anything is not going to help you anyway. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் த கீ டாபிக்ஸ். இப்போ ஒரு புக்கு ஃபுல்லாக இருந்ததுன்னா அதில் ஒரு 10-15 சாப்டர் கண்டிப்பாக இட் வில் பி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கிற இதுவாக இருக்கும். அதுலேருந்து எப்போவுமே கொஸ்டின்ஸ் வரா மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் உங்களுக்கு ஆஃப் இயர்லிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கும், குவார்டர்லிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கும். மேடம்ஸ் டீச்சர்ஸ் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, இதை படிக்காமல் எக்ஸாம் போகாதீங்க. திஸ் இஸ் ஒன்லி வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் கொஸ்டின்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ ப்ரையாரிட்டைஸ். ஸோ அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நிறைய இப்போ மேக்ஸில் ஒரு 30 சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கண்டிப்பாக ஒரு 18 சாப்டர்ஸ் வில் பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அதுலேருந்து பிக்கர் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை போட்டு பார்த்துருங்க. ஈவன் இன் சயின்ஸ் ஆல்சோ ஆல் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் யூ ஹாவ் டு கவர் ஃபர்ஸ்ட். தென் யூ ஹாவ் டு கம் ஃபார் த மாடரேட்லி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அதுலேருந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் வரும். அதுலேருந்துலாம் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஒன் வேர்ட் ஆன்சர். அது ஒரு தடவை ரீடிங் ஃபுல் சப்ஜெக்டை பண்ணாதான் ஒன் வேர்ட் ஆன்சர் ஈஸியாக எஸ் ஆர் நோ எழுத முடியும். அந்த மாதிரி it is not least important, but it is also important, but you can have a choice to choose. Unless otherwise you read the lesson completely, you can't attempt the adjective words. Objective போட்டு fill பண்ண முடியாது. If that pattern is available for you, please read once the lessons. Okay, don't memorize. Try to memorize everything at the same time. That will give more stress. Don't memorize at all. Try to understand the concept of the subject and then you can reproduce in your own வேர்ட்ஸ். சயின்ஸில் நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எஸ் ஐ நோ, பட் யூ கேன் ரியலி டெல் திஸ் இஸ் த கான்செப்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ். ஃபிசிக்ஸில் அதுக்குள்ள வேர்ட்ஸை போட்டு தான் எழுதணும். ஓகேவா? தென் establish the realistic pattern, study pattern. There should be a study pattern for you. என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் பண்ணணும். டைம், அவைலபிள் டைமு, எத்தனை நாள் ஸ்டடி லீவு, எப்படி நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க, எந்த சாப்டருக்கு எத்தனை கொடுக்க போகிறீங்க, எந்தெந்த சாப்டருக்கு எந்தெந்த போர்ஷனுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை நாள் கொடுக்க போகிறீங்க, அதில் வெயிட்டேஜ் ஆன டாபிக்ஸ் எது, அதை எப்படி படிக்க போகிறீங்க, அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு தென் யூ கேன் டைம் டேபிள் போட்டுக்கிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. இதுக்கு பேர் தெர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் நேம் கால்டு திஸ் போமோடோரோ டெக்னிக். போமோடோரோ டெக்னிக்னு என்னென்னா 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒரு டாபிக் படிக்கிறது, 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் திருப்பி 25 to 30 மினிட்ஸ் அனதர் டாபிக் படிக்கிறது. மெமரைஸ் பண்ணாமல் படிக்கிறது. படிச்சுட்டு நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு சும்மா 4 பாயிண்ட்ஸ் எழுதி பார்க்கறது. திஸ் இஸ் போமோடோரோ டெக்னிக் ஆஃப் ஸ்டடிங். இது மாதிரி 4 தடவை 1/2 hour படிச்சிட்டிங்கன்னா ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 hour, ஒரு 1 hour, ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி யூ ஸ்டார்ட் ரீடிங். தட் இஸ் ரெடியூசிங் யுவர் ஃபெட்டிக் இல்லாமல் பார்த்துக்கோ உங்களுக்கு. சரிங்களா? செகண்ட் ஹவு டு கோ அபவுட் த எக்ஸாம்ஸ். ப்ராக்டிஸ் வித் பாஸ்ட் பேப்பர்ஸ். எப்போவுமே பாஸ்ட் பேப்பர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருதுங்க. ஐ எம் கண்டினியூஸ்லி சீயிங் நிறைய எஸ்ஏ கொஸ்டின்ஸ், நிறைய ஈவன் ஐ எம் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் மை டிஎன்பி கேண்டிடேட்ஸு. என்னோட பிஜி கேண்டிடேட்ஸ் கூட ஒரு 10 இயர் கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 75 to 80% கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு வெதர் யூ கேன் ஃபில் இட், வெதர் யூ கேன்
know how to prepare for it அதெல்லாமே கற்றுக்கோங்க. அது மேலே கொஸ்டின் பேப்பரை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ரிவிஷன் எப்போ படித்தாலுமே ஒரு 10% ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம படிக்காதது மாதிரியே இருக்கும். ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் ஆல் யுவர் டைம் இன் கோயிங் ஆன் ரீடிங் த நியூ திங்? நோ. 90% படித்த மாதிரி இருக்குல்ல, அந்த 90%ல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத திருப்பி படித்து அதுலேருந்து வர கொஸ்டினை கண்டிப்பாக நல்லா எழுதணுங்கிற மாதிரி மெமரைஸ் ஆயிக்கோங்க. இந்த 10% ஆஃப் த எப்போ படித்தாலுமே அது ஒரு வேகாக தான் இருக்கும். அது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண மாதிரியே இருக்காது. 100% யாருமே படித்து முடித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால் லாஸ்ட் வரைக்குமே புதுசாக படிச்சுட்டு இருக்காம ரிவிஷனுக்கு டைம் வச்சுக்கோங்க. மேனேஜ் த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். இப்போ நிறைய படிச்சுட்டே இருக்கோமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் இன் த ஸ்டொமக் மேடம், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தோணுதா, தென் டேக் அ டீப் பிரெத். பிராணாயாமம் தெரியும்னா ரொம்ப நல்லது, யோகா கற்றுன்றீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ டேக் அ டீப் பிரெத், hold the breath inside and exhale through your mouth. இது மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்க. கண்டிப்பாக butterflies in the stomach will fly outside of your stomach. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக you can face the exam. நெகட்டிவாக யோசிக்காதீங்க பசங்களா. All of us crossed your stage only and you can do it. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். If I am not believing myself, nobody else can believe me. சரிங்களா? So you believe on your own capacity and don't compare. கம்பேர் பண்ணாலுமே வில் கோ இன் ஃபார் டிப்ரெஷன். அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பேஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு. தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் வே ஆஃப் ஸ்டடிங். நம்ம போய் எதுக்கு அவங்க கிட்ட கம்பேர் பண்ணிக்கிட்டு, நான் நல்லா படிக்கல, அவளுக்கு அதெல்லாம் தெரியுது, இவளுக்கு இதெல்லாம் தெரியுது, எனக்கு இது தெரியல அது தெரியலன்னு டோன்ட் கம்பேர் அட் ஆல். வேணும்னா ஹெல்த்தியாக பேசிக்கோங்க. டெய்லி ஒரு 10 minutes ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கோங்க. ஸோ தட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கலாம். நீ எல்லாம் படித்து முடிச்சிட்டியா, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டியா, எந்த லெவலில் படிச்சிருக்க, இதை மட்டும் கேட்டுக்கோங்க. அவளுக்கு என்ன தெரியுதுங்கிறத அவள் கொஸ்டினை கேட்டு அவளை ஆன்சர் பண்ண வச்சு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ எனிவே. அதே மாதிரி அடிக்குவேட் ஸ்லீப் and rest as well as the diet. சாப்பாடு இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா you are not going to face the exams with the confidence and health. அதே மாதிரி adequate sleep is necessary. 7 hours கண்டிப்பாக தூங்கணும். ஸோ நைட்டெல்லாம் நான் படிச்சிங்கன்னா நாளை காலையில் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ adequate ஸ்லீப்பு, ஸ்ட்ரென்த்து பை லிக்விட் டயட் நிறைய எடுத்துக்கோங்க. இன்பிட்வீன் ஃப்ரூட் ஜூஸஸ் அது மாதிரி எது பிடிக்குதோ அதெல்லாம் குடிச்சிட்டே இருங்க. ட்ரிங்க்ஸ் மாதிரி கீப் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். தட் இஸ் கோயிங் டு கிவ் அ மோர் கான்சன்ட்ரேஷன். அதனால ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. அப்பப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. யூ வில் சக்சீட். ஓகே, ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை.